இந்திய கிரிக்கெட் அணியின் இளவரசர் என்று அழைக்கப்படும் சுப்மன் கில் அவர்கள் 13 இன்னிங்ஸ்களுக்கு பிறகு டெஸ்ட் கிரிக்கெட்டில் சதம் அடித்து கம்பேக் கொடுத்திருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் நம்பர் 3வது இடத்தில் தான் விளையாடுவேன் என்று அடம்பிடித்து புஜராவின் இடத்தை காலி செய்த சுப்மன் கில் அவர்கள் கடந்த 13 இன்னிங்ஸ்களாக ஒருமுறை கூட அரை சதம் கூட கடக்கவில்லை. தொடர்ந்து சுப்மன் கில் பேட்டிங்கில் தடுமாறி வந்தார். இதனால் இவருடைய இடம் பறிபோகும் நிலையும் ஏற்பட்டது. அதே போல சுப்மன் கில்லுக்கு எதிராக பல முன்னாள் வீரர்களும் கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி போன்ற வீரர் இல்லாத நிலையில் சுப்மன் கில் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தார். 132 பந்துகளை எதிர்கொண்ட அவர் சதம் அடித்தார். இதில் 11 பவுண்டரிகளும் 2 சிக்சர்களும் அடங்கும். இதன் மூலம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் நம்பர் 3வது சதத்தை பூர்த்தி செய்தார். மேலும் நம்பர் 3வது இடத்தில் களமிறங்கி தற்போதுதான் சுப்மன் கில் முதல் சதத்தையும் அடித்திருக்கிறார். 24 வயதையான சுப்மன் கில் அவர்கள் தற்போது சர்வதேச கிரிக்கெட்டில் 10 சதம் அடித்திருக்கிறார். முதல் ஒருநாள் போட்டிகளில் 6 சதமும், டெஸ்ட் போட்டியில் 3 சதமும், T20 போட்டியில் 1 சதமும் என 24 வயதில் கெத்து காட்டியிருக்கிறார். ஆனால் இதே 24 வயதில் இந்திய வீரர்கள் யார் அதிவேக சர்வதேச சதம் அடித்து இருக்கிறார்கள் என்று தற்போது பார்க்கலாம். இந்த பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் 30 சதம் அடித்து முதலிடத்திலும் இருக்கிறார். 24 வயதிலேயே சச்சின் 30 சதத்தை அடித்து இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் ரசிகர்கள் சாக்கானார்கள். இந்த பட்டியலில் விராட் கோலி 21 சதம் அடித்து 2வது இடத்தில் இருக்கிறார். சுப்மன் கில் 10 சதம் அடித்து 3வது இடத்திலும் இருக்கிறார். சேவாக், யுவராஜ் சிங் மற்றும் ரவி சாஸ்திரி ஆகியோர் தலா 9 சதம் அடித்து முறையே 4, 5 மற்றும் 6வது இடத்தில் இருக்கிறார்கள். இதே போன்று உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் அதிக சதம் அடித்த வீரர்கள் பட்டியலில் தற்போது சுப்மன் கில் அவர்கள் 4வது இடத்திலும் இருக்கிறார். ரோஹித் சர்மா 7 சதம் அடித்து முதலிடத்திலும், விராட் கோலி, மயங்க் அகர்வால் தலா 4 சதம் அடித்து 2வது மற்றும் 3வது இடத்திலும் உள்ளார்கள். இந்த நிலையில்தான் ராகுல், ரிஷபன், ரஹானே ஆகியோர் தலா 3 சதம் அடித்து இருக்கிறார்கள். சுப்மன் கில்லில் இந்த சதம் மூலம் அவருடைய இடம் பாதுகாக்கப்பட்டு இருப்பதாக ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். எனினும் இந்த சதத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து ரன்களை சேர்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள்.